அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா மண்புழு உரம் பற்றி. இந்த மண்புழு உரம் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் எங்கே மனசில் பயப்படுவீங்க அதை செய்கிறதுக்கு அப்படின்னா, நம்ம இதுவரையிலும் கேவிகே அதாவது அதாவது வேளாண் விஞ்ஞான மையம் அவங்கள்ட்டையோ அல்லது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அல்லது வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை அவங்களோட பண்ணைகள் எல்லாம் போய் பார்த்தா என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, பெரிய தொட்டி கட்டி போட்டிருப்பாங்க. சிமெண்ட்டில் தொட்டி கட்டி தான் மண்புழுக்களை உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. மேலே ஒரு ஷெட்டு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான காசு உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். இந்த ஷெட்டு போடுறது, உள்ள கட்டடம் கட்டுறது, இதை யார் பார்த்துக்கிறது அப்படிலாம் ஒரு வருத்தம் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட இந்த மண்புழு உரம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொன்னால், மண்ணுக்கு தேவைப்படக்கூடிய கால்சியம் சத்து, இரும்பு சத்து உள்ளடக்கிய தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்தும் அனைத்து நுண்ணூட்டங்களும் வச்சுருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் மண்புழு உரம். இதை நீங்கள் உங்கள் தோட்டத்திலேயே தயார் பண்ணலாம், உங்கள்கிட்ட மாடு இருக்கும் பட்சத்தில். நான் ஏற்கனவே உரக்குழி மேலாண்மையை பற்றி சொன்னேன். பொதுவாக ஒரு 10 அடி நீளம், 3 அடி அகலம் இருக்கிற மாதிரி, ஒரு 2 அடி உயரம் இருக்கிற மாதிரி உங்களுடைய சாணத்தை போடலாம். இந்த சாணத்தில் இந்த அளவுக்கு 10 அடி நீளம், 3 அடி அகலம், 2 அடி உயரத்துக்கு ஒரு 1000 புழுக்கள், மண்புழுக்கள் இருக்கிற மாதிரி, அதாவது நியாயத்துக்கு பார்த்தா 1 கிலோ 300 ரூபாய் சொல்லுவாங்க. அதை வாங்கி நீங்கள் மேலே போட்டுக்கலாம். தினசரி 10 லிட்டர் தண்ணி தெளிக்கணும். மட்டைகள் வச்சு மூடி விடலாம். அதாவது பறவைகள் மண்புழுவை கொத்திட்டு போகாமல் இருக்க தென்னை மட்டையை வச்சே மூடி விடலாம். தண்ணி மட்டும் தெளிச்சுக்கணும். எந்த சாணங்களை சேர்க்கக்கூடாதுன்னா, மாட்டு சாணத்தை தவிர வேறு எந்த சாணத்தையும் சேர்க்கக்கூடாது. ஆட்டு உரம், பன்னி எரு, குதிரையோடது அப்படி வேறு எதையும் சேர்க்கக்கூடாது. இதை கோழி எரு இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. இதை மட்டும் வச்சுக்கணும். இதை மட்டும் வைக்கிறப்ப உங்களுக்கு குறைந்தபட்சம் அந்த இதோட தன்மை பொறுத்து 30 அல்லது 30 நாட்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமே உங்களுக்கு மண்புழு உரம் உற்பத்தியாக ஆரம்பிக்கும். அது பார்க்க எப்படி இருக்கும்? மண்புழுக்கள் சாணத்தை சாப்பிட்டு அதோட எச்சத்தை கொண்டு மேலே போட்டு போகும். அப்போ அது பார்த்தா எப்படி இருக்கும்? ரவை மாதிரி இருக்கும். ஒரு தகடு வச்சு மேலக்கு அது அப்படியே சுரண்டணும்னா வரக்கூடிய பொருள் தான் மண்புழு உரம். இந்த மண்புழு உரத்தை நீங்கள் மூட்டை போட்டெல்லாம் கட்டி வைக்கக்கூடாதுங்க. அது பெரிய தவறு. அதோட தன்மை போயிடும். அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு இடத்துல குமிச்சு வைக்கலாம். கீழே ஒரு பிளாஸ்டிக் பை போட்டு குமிச்சு வைக்கலாம். அல்லது நேரடியாக உங்கள் நிலத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு போட்டு வைக்கலாம். விற்பனை பண்ணணும்னா மட்டும் குமிச்சு வைங்க. எப்போ கேட்குறாங்களோ அப்போ மூட்டை போடுங்க. நீங்களாக இது பண்ண வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கணக்கில் வச்சுக்கிட்டோம்னா மண்புழு உரம் நமக்கு ஒரு அடிப்படை திறனூட்டப்பட்ட சத்தாக மாறும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவேன்னா, ஊட்டமேற்றிய தொழு உரம் எப்படி தயாரிக்கிறேன்னு சொன்னோம். அந்த தயாரிக்கிறதுக்கு நீங்கள் அதிக அளவில் பணம் செலவழிக்க, அதாவது 2000 ரூபா ஒரு டிராக்டர் லோடுக்கு எப்படியும் ஒரு 1200 ரூபா அளவுக்குள்ள பொருளை போட்டு நீங்கள் அதை ரெடி பண்ணி கொண்டு வரணும். அதுக்கு பதிலாக இந்த 300 ரூபா மண்புழு அதை மட்டும் போட்டுட்டு தொடர்ந்து நீங்கள் இதை எடுத்தது போக மீதமும் நீங்கள் மாட்டு சாணத்தை போட்டுக்கிட்டே வரலாம். தண்ணி மட்டும் தெளிச்சுக்கிட்டா போதும். டெய்லி 10 லிட்டர் தண்ணி தெளிக்கணும். அது கூட இன்னும் நம்ம செயல்பாடு அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? வாரத்துக்கு ஒரு முறை 1 கிலோ நாட்டு சர்க்கரை மட்டும் கலந்து போட்டுக்கிட்டோம்னா இன்னும் அதோட செயல்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பெருக்கம் அதிகமாகும். அதாவது பூமிக்குள்ளே அந்த மண்புழு போகாமல் மேலேயே இருந்து செய்ய வாய்ப்பு இருக்குது. அதாவது மரங்களுக்கு நடுவிலே வச்சு நீங்கள் வளர்க்கலாம். எல்லா நிலத்துக்குமான உங்களுக்கு அதிகமாக தேவைக்கு போக மிச்சத்தை மற்றவங்களுக்கு விற்பனை பண்ணலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப எளிமையான தொழில்நுட்பம். மண்புழு யாருக்கும் கிடைக்கலன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறேன். மீண்டும் சந்திப்போம்.